நாம் எனக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் ஃபார் பிரெயின் ராட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். டே 1 கிளைம் ஆயிடுச்சு. சரி வாங்க கேஸ், நம்ம போய் என்னடா ஸ்பீட் இவ்வளோ இருக்குது வரும்போது கேஸ். வாங்க நம்ம போய் இதே என்ன ட்ரில் ஷாப் இருக்குது கேஸ். ஓகே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3.5 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் இருக்குது பவர். இதுக்கு ஃபீட் பண்ணோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏரியாவுக்கு போயிடுவோம் கேஸ். ஒரு இடத்துக்கு போவோம். இங்கேருந்தே ஒரு பிரெயின் ராட் சும்மா போய் எடுத்து வச்சுக்கலாம் கேஸ். இது பார்த்தீங்கன்னா கோல்டு மியூட்டேஷனில் இருக்கிறதுனால எடுத்தாச்சு கைஸ். ஆஹா, இது என்னடா அது என் கைஸ், பயங்கரமான சத்தம் கேட்குது. கைஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. காசை கலெக்ட் பண்ணிப்போம் கைஸ். இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டாச்சு. இப்போ போய் பவரில் போய் வாங்க சொல்கிறாங்க. ஃப்ரீ கைஸ். நெக்ஸ்ட் இது ஒரு 2.2 கேக் வாங்கிட்டு இது ஒன்று வாங்கிட்டு கிளம்பிடலாம் கைஸ். வாங்க போடு வேறு மாதிரி கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போடுவோம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 45 ருபீஸில் ஒருத்தர் இருக்காங்க கோல்டில். இவனை எடுத்துகிட்டு ஓடிடலாம் கைஸ். சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. மேலே போடுறது தான் இதில் கஷ்டம் போல் இருக்கே. ஓகே கேஸ், மேலே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம இதை பிளேஸ்க்கு போய் வச்சிடலாம் கைஸ். வாங்க இதை வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் 1 கேக்கு அப்டேட் பண்ணி விட்டு போவோம். ஓகே கேஸ், ரோப்ளக்ஸ் கேட்குறானுங்களா. ஓகே, நம்ம போய் அடுத்து ட்ரில் எவ்வளோ கேட்டாங்க? 5K. ஓகே கேஸ், 5K கிடச்சக்கப்புறம் இது பண்ணலாம் கைஸ். இப்போ பாருங்கள் ரொம்ப தூரம் போகலாம் கைஸ். இங்கேயே போவோம். நெக்ஸ்ட் வேறு இங்கே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இங்கே போவோம். 167 கைஸ், 167. ஓகே, இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு எடுத்துகிட்டு போகலாமா? இல்லை கைஸ், இன்னும் கொஞ்சம் போவோம். எதுக்கு இவனை எடுத்து கையில் வச்சுக்கலாம் கைஸ். அட ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சுட்டேன். கையில் வச்சுட்டு ட்ரில் பண்ணுறான். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிகிட்டே இருக்கான். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுறா. ஓகே கேஸ், இங்கே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 140. ஓகே கேஸ், இவனை விட பெஸ்ட்டாகவே இருக்காங்க. ஆஹா, மறந்துட்டானே. ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கடி ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோ இதுதாங்க. இதை எடுத்து கையில் வச்சுப்போம். வேறு ஏதாச்சும் ஸ்பான் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். வாங்க நம்ம இன்னொருக்கா கீழே போவோம். சீக்கிரம் ட்ரில் ட்ரில் ட்ரில். இங்கே பாருங்கள், டெலிபோர்ட் டு பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9 ரோப்ளக்ஸ் தான். நம்மக்கிட்ட தான் ஏது கைஸ் ரோப்ளக்ஸு. அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல பிரிண்டட் ஒன்று இருக்குது. இதை எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, எடுத்தாச்சு கைஸ். வேறு எதுவும் தெரியலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் மேலே வச்சிடலாம் கைஸ். சீக்கிரமாக போவோம். ஓகே கேஸ், இதில் மேலே போகிறது தான் பிரச்சனைடா. ஜம்ப் பண்ணி போயிடலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட்டு கிளைம் ஆகிருக்கு கேஸ். ஓகே, இதை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதாங்க. இது பாருங்கள், 9K 10K வந்துச்சு கேஸ். இருங்க, 10K கேஷ் கொடுத்துருக்கானுங்களா. இது ஓகே கேஸ், போய் ஒரு ட்ரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்கிரேட் பண்ணிடலாங்க. ஓப்பன் ட்ரில் ஷாப் அண்டு பை இட் அண்ட் கோ அண்ட் பவர். ஓகே கேஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17K பவர் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீதி காசுக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அவனுக்கு அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். 6 காயின். ஆஹா, இன்னொரு 8 கொஞ்சம் தான் கைஸ். 1K பிரெயின் டேட்டா அவனை மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இவனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடுவோம். கெஸ் 100 ரூபாய்க்கு மாற்றியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பவர் எச் பண்ணிவிட்டு போய் இது பண்ணுறாங்க. அங்கே ஏதோ ஷாப் இருக்குது கைஸ். 3 இது ஏதோ டிக்கெட்ஸ் போல கைஸ். ஓகே, இதில் 3 இருக்குது. ஆனால் என்னென்னு தெரில விடுங்க. இதை பார்த்தீங்கன்னா வேறு எப்போச்சும் பார்ப்போம் கைஸ். இப்போ போய் பவரில் போய் டப்புன்னு ஏதாச்சும் பண்ணுவோம். ஆனால் பாவீங்களா, காசு இல்லையா? 1 2 தான் கைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. 3ஆவது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போனாங்க போடு. நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு ஜம்ப் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போவோம். இது ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரீபர்த் இருக்குது கைஸ். இதில் ரீபர்த் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது. அப்போ என்ன அப்புறமா பண்ணிக்கலாம். இது என்ன வராது, புதுசாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஓகே ஹேர் ப்ளீஸ். இது வச்சா ஏதோ இது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அடுத்தது போயிடலாம். கியோ ட்ரில் ஏதோ மியூட்டேஷன் கைஸ். மியூட்டேஷனில் கீழே போனால் சூப்பராக இருக்கும் கைஸ். வாங்க இங்கே பாருங்கள், கேலக்ஸி மியூட்டேஷனில் 1K இருக்கான். 2K கிட்ட இருக்கான் கைஸ். ஒன்று எடுத்து வச்சுப்போம். வேறு ஏதாச்சும். ஆஹா, 2.7K ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, இவனையும் எடுத்தாச்சு கைஸ். வாங்க இன்னும் கொஞ்சம் கீழே ட்ரில் பண்ணி போவோம். சத்தமே காது கிளிக்குது கைஸ். ஆஹா, இங்கே பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது இவனை விட எச்சா இருக்கு. ஓகே கைஸ்,
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம கீழே போவோம். ஓகே கேஸ், ட்ரில் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகே கேஸ், சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் கைஸ். சரி வாங்க நம்ம இங்கே பாருங்களேன், எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. அங்கே ஒருத்தர் 6Kல இருக்காங்க கேஸ். வாங்க நம்ம போய் அவனை எடுத்துக்குவோம். எதுக்கு ஆஹா எர்ரா தம்பி. ஓகே கேஸ், 6Kல ஒருத்தன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். ஓகே கேஸ், இங்கே பாருங்கள் 1667 கைஸ். சீக்கிரம் பாருங்கள், மெதுவாக பண்ணுறாங்க. சுற்றிட்டே இருந்தால் சீக்கிரமாக பண்ணுவானோ. சரி வாங்க. ஓகே கேஸ், இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்காங்க. லாக் அண்டு டேக் இட். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது கொண்டு போய் மேலே வச்சிடலாம் கேஸ். இது எடுத்துப்போம். இது 15K கேஸ். வேறு யாரும் இதை விட பெருசாக. ஆஹா, இங்கே எப்படி மித்திக்கெல்லாம் ஸ்பான் ஆகுது கேஸ். கிடச்ச வரைக்கும் லாபம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய் வச்சுட்டு வரல. இதில் கேரி அப்டேட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கேஸ். சரி வாங்க சீக்கிரமாக மேலே போகணும். மேலே ஏறி போகிறக்குள்ள ஒரு வழி ஆயிடும் கைஸ். வாங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாருங்கள் அந்த இன்னும் 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபார் மியூட்டேஷன் முடிய போகுது. அவங்க ஜம்ப் கேலக்ஸியில் நிறையா இருக்குது கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த ரீலி ராலிடாவை எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். கடைசியாக வீடியோக்கு அப்புறம் பண்ணும்போது இது பண்ணலாம். எஸ் வாங்க நம்ம போய் இந்த பொம்பினி குசினி வச்சுக்கலாம். 42K. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஒன்று பண்ணுறேன். எஸ் பார்த்தீங்கன்னா ரெடின்னு காமிக்கும். இன்னொன்று 50,000. அப்புறம் இது ஒன்று எப்படி கொடுத்துருப்பாங்க. இது கொண்டு போய் இங்கே வச்சுப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்டேட் பண்ணிடலாம். அதுதான் காசு பண்ணிடுவோம். சரி இப்போ கலெக்ட் பண்ணோன்னா ஒரு 1 மில்லியன் கலெக்ட் பண்ணால் ஆகஸ்ட் கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து போய் ட்ரில் வாங்கிடலாம் கைஸ். வாங்க சீக்கிரம் ஓப்பன் ட்ரில் அண்டு இதுதான் கைஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் மிஷின் இருக்குது. கேரி அப்கிரேட் அங்கே இருக்குமோ. இது பார்த்தீங்கன்னா சேல் தான் கைஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 21 இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்கிரேட் பண்ணி 1 அண்டு இதில் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பவர் வாங்கிட்டு போகலாங்க. ஆனால் லேட் ஆகுது கைஸ். லேட்டு பாருங்கள் 2.5 மில்லியன் அதுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ போய் இன்னும் 2.5 மில்லியன் இருந்தால் அடுத்த இதுவே வாங்கிடலாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு 2 மில்லியன் பண்ணியாச்சு கைஸ். இப்போ இது பண்ண 50 இருக்காங்க கைஸ். வாங்க அப்படி டப்புன்னு வரைச்சி போகலாம் கைஸ். பாருங்கள் இங்கேருந்து ஓகே கைஸ். இதுலேயே இன்பெக்ட்ஸ் இருக்குது. பீக் லெஜண்ட் வரும். டிவைன் மிட்டிங்க்கு அப்புறம் டிவைன் அப்புறம் ஓஜி செலக்டிவ் இது வந்து ஆன்ஷியன்ட். நெக்ஸ்ட்டு பீரியட்னா அப்புறம் எக்ஸ்டர்னல்னு இருக்குது. சிக்கலை பேரா சிக்கலை பேரா அதுதான் கைஸ் லாஸ்ட். வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே இது டப்புன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 133. ஓகே அதுதான் அங்கே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கீழே போவோம். லெஜெண்டரியிலேருந்து பெஸ்ட் லெஜெண்டரிக்கு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 15K தான் இருக்காங்க. நம்ம அடுத்ததுக்கு போகலாம் கைஸ். 3000 தானே, சீக்கிரம் போயிடும் கைஸ். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகே கீழே வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், மித்திலேயே நிறைய பேர் மியூட்டேஷன் கூட இருக்காங்க. இதுதான் கைஸ் இருக்கிறதுலே அதிகம் டைம் மியூட்டேஷனில் எடுத்து வச்சுப்போம். மறைச்சிருவாங்க. இவனுங்கெல்லாம் சொல்ல முடியாது கைஸ். சரி வாங்க கீழே இன்னும் கொஞ்சம் போவோம் கைஸ். கீழே போனால் இதை விட நல்ல பிராண்டட் கூட கிடைக்கும். இன்னும் 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஈவெண்ட் முடிய போகுது. இது பாருங்கள், இதை விட பயங்கரமானது கேலக்ஸி. எஸ் இது எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது. இது 60 இருக்குது, 30 வேறு ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்தது டிவைன் தான் நினைக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியுது கைஸ். இங்கே எதுவும் கிறிஸ்டல்னு இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில கைஸ். இதை விட பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வச்சுதான் கைஸ். ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு வேறு என்ன எடுக்கலாம். வேறு எதுவும் வேணும் கைஸ். இது வாங்க இங்கே பாருங்கள், டிவைன் ஏஷியா டைம் ஸ்பின்ஸ் வாங்குதா. ஓகேயா போய் எடுத்துக்கிறேன் கைஸ். நம்ம இங்கே இருக்கிறது எதுவுமே எடுக்கலாம் கைஸ். நம்ம கீழே போய்க்கலாம். சீக்கிரம் மெதுவாக பண்ணுறாங்க கைஸ். இங்கே பாருங்கள், விஐபி போட்டால் ஒன்றே ஒன்று தான் கைஸ். டப்புன்னு கீழே போயிடலாம். ஓகே கைஸ், ட்ரில் பண்ணிகிட்டே இருக்கான். பண்ணியாச்சு. இது கீழே தான் ஆன்ஷியன்ட் இருக்கும் கைஸ்.
சத்தம் காது கிளிக்கிறானே. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா சுற்றுவோம், அப்போ தான் ஸ்பீடாக பண்ண முடியும். ஓ ஃபவுன் கைஸ், ஏதோ ஒன்று ஃபவுன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இதை வச்சுப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் இல்லை கைஸ். வாங்க அவ்வளோதாங்க, இது முடிச்சாச்சு. ஏஷியன்ட் இருக்குது 3 பாயிண்ட். இதுலேயே எதுனா 6-7 தான் கைஸ் அதிகமான வேலை. ஓகே கைஸ் 6-7 எடுத்துகிட்டு இப்போதைக்கு மேலே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். அப்புறமா வந்து மற்ற டீல் பண்ணிக்கலாம். ஓகே சீக்கிரம் போவோம். 6-7 என்ன அது, வாங்க மேலே போய் எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே எதுவும் மியூட்டேஷன், ஆனால் வெறும் 94K தான் கைஸ். ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் வச்சுருக்காங்க. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, வாங்க சீக்கிரமாக போவோம். எஸ் பார்த்தீங்கன்னா நானும் அரை மணி நேரமாக மேலே வந்துட்டுருக்கேன், இன்னும் மேலே வந்து சேரலாங்க. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அன்காமனில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு காமன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காமன். அவ்வளோதாங்க வந்தாச்சு கைஸ். எது நம்ம பேஸ், ஓ இதுதானா. ஓகே 6-7 இங்கே வச்சுட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணி நல்லா கைஸ். இப்போ எடுத்த காசு ஃபுல்லாத்தையும் அவ்வளோ தானே. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு 16 மில்லியன் இருக்குது கைஸ். வாங்க நம்ம போய் அந்த ட்ரில்லை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். எஸ் இந்த இது 50K பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இது கிளிக் பண்ணிப்போம். ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு வேறு. நெக்ஸ்ட் போய் பவர் பார்க்கலாம் கைஸ். பவர் 80 மில்லியன் 10 மில்லியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 தான் கைஸ் வந்துடுச்சு. பேஸ் போடலாம் கைஸ். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சீக்கிரம் கலெக்ட் பண்ணிடுவோம் டக்கு டக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ஃபஸ்ட் டைம் சேர்த்தாச்சு. இது ஃபுல்லாக அப்படியே கைஸ். ஃபுல் அவ்வளோதாங்க 20 மில்லியன் per second கைஸ். 6-7 அதுக்கு மீதிக்கு இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஸ்லாட் 13 வரைக்கும் நல்லா போயிடுச்சு கைஸ். மேலே ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட் ரெடி சில்லியாக ரைட்டா பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபா தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேஸில் ஒன்று இது வச்சுருக்கோம். ப்ளஸ் திரும்பி பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் இருக்குது. இப்போ போய் பவர் ஆகும், அதுக்கு முன்னாடி ட்ரில் வாங்கி போயிடலாம். இல்லை அடுத்த ட்ரில் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் தான். இது வாங்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீதி காசுக்கு தாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா காசு கீழே போகுது. இன்னொன்று தான் அதெல்லாம் நான் இப்போ போனால் நான் 800 பேஜ், இப்போ அதை விட சீக்கிரமாக போவோம். அது மட்டும் இல்லாமல் டைமண்டும் இது வச்சுருக்கோங்க சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதுவும் டப்புன்னு எடுத்துடலாம். 267 ஈஸி பை 500. ஓகே எஸ் போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி போகிறோம், வந்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தது பெஸ்ட்டு லெஜெண்டரி. நெக்ஸ்ட்டு மித்திக்கு. மித்திக்கில் இருந்து தான் கொஞ்சம் லேட் ஆகிறான். நெக்ஸ்ட் அடுத்தது ஓகே கைஸ் ஒன் டைம் ஏஷியன்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். தெரியல போகணும். ஓகே இதில் ரீபெட் மட்டும் கூடவே கூடாது. ஓகே நெக்ஸ்ட் கைஸ் இன்டெக்ஸில் போய் பார்ப்போம். 6-7 பார்த்தீங்கன்னா இது 6-7 சீக்ரெட் கைஸ். நம்ம மித்திக்கு வந்தாச்சு. டிவைனுக்கு வந்தாச்சு கைஸ். நாங்கள் அடுத்தது போயிடுவோம். சீக்கிரம் வரடா. ட்ரில் பண்ணிகிட்ருக்கான், அவ்வளோதான் வரச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியான வேல்யூவில் தான் இருக்காங்க. ஸ்ட்ராகன் கம்மி பண்ணிட்டு இதுவே 6-7 கம்மி பண்ணி நம்ம அடுத்தது போவோம். பெஸ்ட்டுக்கு போவோம். இது வேறு சீக்கிரம் கைஸ், வெறும் சீக்கிரம் ட்ரில் பண்ணுவோம் கைஸ். ஓகே சீக்கிரம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள் விளையாட்டு ஆகிறாங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் பவர் அப்கிரேட் பண்ணணும். 25,000 ஓகே எஸ் நம்ம இங்கேயே 6-7 இருந்தனால எடுத்துகிட்டு ஓடிட்டோம். இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் இங்கே இருக்காங்க பாருங்கள். இது என்ன ஒரு கேலக்ஸி 6-7 ஒரு 2.5 தாங்க இருக்கான். அது எதுவும் மியூட்டேஷன் வந்துருக்கு. நம்ம அடுத்ததுக்கு போகலாங்க. கேலக்ஸி 6-7 அழகாக இருக்குது கைஸ். நம்ம ட்ரில் பண்ணி அடுத்ததுக்கு போயிடலாங்க. நெக்ஸ்ட்டு புக் பார்ப்போம். சிக்கலத்தனா இருக்குது. சிக்கலத்தனா அதாவது கேர்ள் கைஸ். அப்புறம் டிக்டாக்ஸ் ஒரு ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்லாம் இருக்குது. ட்ரில் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாதி தான் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் இது எவ்வளோனா 40,000. சீக்கிரம்டா கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா காவாசி இருக்குது கைஸ். இன்னொரு காவாசி தான் முடிச்சிடலாம்டா. அடுத்தது ஏதாச்சும் ஒரு நல்ல பிராண்டட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு ஓடிடணும் கைஸ்.
ஓகே 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 முடிய போகுது. 3 2 1 அதாங்க ஓஜிக்கு வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா 18 மில்லியனில் இவன் தான் பெஸ்ட்டு கைஸ். அங்கே ஏதோ பெஸ்ட்டாக இருக்கா 100 மில்லியன் கைஸ். இன்னும் எடுத்துக்கோ கீழே போகலாம். ஆனால் இந்த பவரை வச்சு ட்ரில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். 75,000 இவ்வளோ தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணால் மூடவே கூடாது. கொஞ்சம் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? வேறு ஏதாச்சும் இதே டைமில் மியூட்டேஷனில் வந்தால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும் கைஸ். டோல் ஃபேஸ்னு ஒன்று இல்லவே இல்லை கைஸ். ஸ்டீலிய பிரெயின் டாக்டர் கூட இல்லை. இது என்ன பாருங்கள், கோல்டியும் பார்த்திங்கன்னா லாவா கேலக்ஸியோட கம்மி தான், இருந்தாலும் இவன் 100 மில்லியன் கைஸ். இவன் எங்கே இருக்கான்னா பார்த்திங்கன்னா 3rd பிளேஸ் தாங்க. இப்படி நியான் கார்ட் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேலக்ஸி, அப்புறம் ரெயின்போ தாங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடப்பாய் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அரைவாசி கூட முழுசாக முடியலையாட்டிருக்கே. ஓகே போயிட்டே தான் இருக்குது. இன்னும் 32,000 கைஸ். 1 30 29 28 இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். மேலே பண்ணாலே பில்லியன் கிடச்சிருக்கோம். அதை வச்சு ட்ரில்லர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட்டும் பண்ணலாம் கைஸ். ஓகே எவ்வளோ நேரம் ட்ரில் பண்ணுறான், இன்னுமே காவாசி இருக்குது. இதை பேசாமல் எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ? இதில் எதுவும் கஷ்டம் இருக்குது. இது கழட்டி விடு. நெக்ஸ்ட் இது எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பெஸ்ட்டாக கிடைக்கல. ஓகே எஸ் அவ்வளோதான். 6 5 4 3 2 1 லெட்ஸ் கோடா. ஓகே எஸ் இந்த என்னாச்சு இங்கே பார்த்திங்கன்னா 40 மில்லியன் 55. நெக்ஸ்ட் இங்கே கம்மியாக தாங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரில்லுக்கு போட்டால் 1 லேக்கு கேட்குறாங்க. இது வச்சு உங்களுக்கு மேலே போயிட்டு வச்சுட்டு வந்துடலாங்க. இது கேரி இல்லாமல் ஒரு சோகமான விஷயம். சரிவாங்க நம்ம இது எடுத்துகிட்டு மேலே போகிறதுல நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் ப்ளீஸ். மறக்காமல் லைக் மட்டும் போடுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லியனில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். 6 தான் ஹையஸ்ட்டு. சீக்கிரம் இப்போ எங்கே இருக்கேன்னா எப்பிக்கில் இருக்கேன். ஓகே வாங்க இப்போ தான் ரேர் வந்துருக்கு. எவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா போனோன்னா 6 கிட்டே 1 பில்லியன் கிடைக்கும். அப்படியே அள்ளிக்கலாம். அவ்வளோதான் மேலே என்னாச்சு இப்போ வேறு 10 சொல்லிட்டாங்களா. கீழே இருக்கிற கடைசி பேஸ் கேஸ் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா 170 இது கேட்கணும். ப்ளீஸ் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரே ஒரு அப்கிரேட் 2 அப்கிரேட் பண்ணிட்டேன். பாருங்கள் பயங்கரமாக பார்த்திங்கன்னா 7 பில்லியன் இருக்குது. இங்கேருந்து கலெக்ட் பண்ணி போகணும். 6 1 ஓகே கேஸ். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க 200 இருக்காங்க. இப்போ 9 பில்லியன் இருக்குது. இதை வச்சு ட்ரீம் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். 50 மில்லியன்லாம் வேணாம். ஓகே கேஸ் 5 பில்லியன் பண்ணோம். நெக்ஸ்ட் மீதி இருக்கிற 4 பில்லியன் வச்சு இங்கே போய் இது பண்ணலாம். 1 நெக்ஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கேஸ் அவ்வளோதான் 98 வந்துட்டாங்க. கொஞ்சம் தான் காசு எடுத்துனாக்கா பில்லியன் இருக்குங்க. ஓகே எஸ் பார்த்திங்கன்னா பில்லியனு 5 பில்லியன் இருக்குது. இன்னொரு கொஞ்சம் பில்லியன் தான் எஸ் அவ்வளோதான் 5.3 பில்லியன் தான் இருக்குது. இதை வச்சு போய் கொஞ்சம் அப்டேட் பண்ணி பில்லியன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒன்று எஸ் அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா 2 வரைக்கும் போக முடியும்னு நினைக்கிறேன். போவோம் பாருங்கள். வெறும் 9 ரூபாய்க்கு 2 இன்ட்டு பவர் ஆன் பேஸ், 3 ரூபாய்க்கு வந்து 2 இன்ட்டு கேஷ். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லை. எஸ் 100 இருக்கும் கேஸ். அதனால நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இருக்கோம். இதெல்லாம் இப்போ சப்ப சால்ட்டு கேஸ் மித்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு மித்திக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவைன். இது பாருங்கள் ஏலியன் மாதிரியே இருக்குது கேஸ், க்ரீன் கலரில். ஓகே கேஸ் நான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருப்போம். ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக கிடச்சிருக்கா? இல்லை கேஸ் அதே தான் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே டீல் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா 8,000 தான். அங்கே 75,000க்கே இதாக இருந்துச்சு கேஸ். ஓகே இங்கே பாருங்கள் இங்கே 7 தானா? ஓகே விடுங்க 25,000ல் போகிறதுக்கு ஈஸி தான் கேஸ். செகண்ட்ஸ் போகிற மாதிரி நாமளும் ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே 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 சீக்கிரம்டா. ப்ளஸ் நான் பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணியாச்சு கேஸ். பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே போவோம். ஓகே கேஸ் 40,000ல் 30,000 வந்தாச்சு கேஸ். 6 7 பாருங்கள் 840 தான் கேஸ். வராமல் வந்து கொஞ்சம் அதை விட வச்சு கேஸ்
இவனும் நமக்குள்ள தான் கைஸ் இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டான் கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவராக இருப்பான் போல இருக்கு. 40,000க்கு இவ்வளோ நேரமா பாருங்க. இதுதான் இன்னும் நம்மளுக்கு நிறைய வேல்யூவில் கிடச்சிச்சு. இன்னும் இதை ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 75,000 கைஸ். இந்த டைம் அடுத்து போகிறோம் கைஸ் ஏஷியன்ட்டுக்கு. ஏஷியன் தானே ஓஜிக்கு அப்புறம் செலஸ்டியலே 2 தான் கைஸ் இருக்குது. ஓகே பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ எப்போ முடியுமான்னு தெரில. இந்த பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட் தான் கைஸ். லாஸ்ட்டு ஓஜி வரைக்கும் கூட நமக்கு வேஸ்ட் தான். இதெல்லாம் ஒன்று தேவையில்லாத வேஸ்ட். நம்ம கலெக்டே பண்ண தேவையில்லை. ஒரு 28,000 தான்டா, சீக்கிரம் பண்ணுறான். ஓகே எஸ், இங்கே பாருங்கள். இது இங்கே பண்ணால் ஸ்பீடாக பண்ணுவானோ. எஸ் நான் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிகிட்ருப்பேன். கரெக்டாக பாருங்களேன், பவரை பாருங்கள், கிராஃபிக்கு செம்மையாக இருக்குது. இப்போ கல்லெல்லாம் தெரிக்குதுடோ. ஓகே எஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இங்கேயும் அவ்வளோ நம்ம கீழேயே போவோம். இதுதாங்க அப்படியே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் போடுவோம். ஓகே கைஸ், கொஞ்சம் நிறைய சும்மா கலெக்ட் பண்ணிடலாங்க. கரெக்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 minutes. லாஸ்ட்டு 3 hours விளையாண்டால் தாங்க இது கிடைக்கும். இதெல்லாம் எவங்க விளையாடலாம். ப்ளஸ் வாங்க அடுத்ததுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 400. இதுக்கு முன்னாடி கொடுத்த சில்லியே பார்த்தீங்கன்னா அது விட வச்சுடா. ஓகே கைஸ் வாங்க பார்த்தீங்கன்னா வெயிட்டும் வரி பார்த்தீங்கன்னா பாதி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன்ட்டுக்கு தான் போட்டோம். இது பெஸ்ட்டு ஓஜிலேருந்து ஏஷியன் கைஸ். வாங்க பார்த்தீங்கன்னா 200 இருந்தால் கூட பரவாயில்ல. வெறும் 100 தானே இருக்குது. ஓடா கைஸ். பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிவிட்டு இன்னொரு 40,000 தான் கைஸ் இருக்குது. டப்புன்னு உடச்சிட்டு போகிறக்குள்ள நீ இன்னும் லைக் பண்ணிடுங்க. நானும் கேட்டே இருக்கேன்ல, ஷாப்பில் எதுவுமே இல்லை கைஸ். ஸ்டார்ட் அப் பேக்கு இதெல்லாம் வேணாம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர் இல்லை. 100 மில்லியன் வேணுன்னா 49 கைஸ். நான் முடிக்க போகிறோம் கைஸ். இங்கே பாருங்கள் வெறும் 12,000 10,000 தான் கைஸ் இருக்குது. இங்கே ட்ரில் பண்ணால் சீக்கிரமாக குறையும்னு நினைக்கிறேங்க. 3 2 1 அவ்வளோங்க. இங்கே 60 மில்லியன் தானா இந்த வரைக்கும் அந்த வெறும் 60 மில்லியன் தான் கைஸ். 100 மில்லியன் 200 மில்லியன் கைஸ். நமக்கு இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு கைஸ். வாங்க அடுத்தது போகலாமா? ஐயோ வேணாங்க, லேட் ஆகும் கைஸ். கேரியாக இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வருவோம். இப்போ போனால் அட்லீஸ்ட் 100 மில்லியன் ஆச்சு இருக்கும் கைஸ். சரி பில்லியன். ஓகே அவங்க அடுத்தது போவோம். சரி இது பார்த்திங்கன்னா மேலே போகிறப்போல எனக்கு கடுப்பாயிரும். அதனால பார்த்திங்கன்னா நானும் குச்சி போனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் கைஸ். அது கீழே வரப்போ யூஸ் ஆகும். ஓகேடா பெஸ்ட்டு சொல்ல லெஜெண்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எத்திக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸ்பீடுக்கு ஏதாச்சும் ஸ்பீடு அப்கிரேட் வச்சுருந்தா கூட காசு கொடுத்து பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க சீக்கிரமாக போயிருப்போம். என் வழியில் தடங்கள் வந்தாலும் நான் போவேன். பார்த்தீங்கன்னா அன்காமன்லேருந்து பெஸ்ட்டு காமனுக்கு வந்தாச்சு கேஸ். இப்போ போய் நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடலாம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த காமன்லாம் சேல் பண்ணலாங்க. சேல் நெக்ஸ்ட் இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது சேல் பண்ணுவாங்க. சேல் நெக்ஸ்ட் இதுவும் சேல். அது 1.2 கூட இருக்குது. சேல் பண்ணலாம். ஓகே சேல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு இந்த காமன் வேணும். இந்த லிரியில் நிறையா இருக்குல்ல அப்புறம் ஈவினிங் வேணும். நெக்ஸ்ட் 6-7 வேணும். இந்த எபிஸ் நடுவாக இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இங்கே வச்சுடுவோம். இது 2 சேல் பண்ணலாம். இப்போ எடுத்துக்கோம். இது பார்த்திங்கன்னா இங்கே சைடு வச்சிடலாங்க. இது எங்கேயும் இது பார்த்திங்கன்னா இங்கேயும் வச்சிடலாம். இப்போ கலெக்ட் பண்ண காசு நிறையா இருக்கும் கைஸ். இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க 100 பில்லியன் கிட்ட போய் ட்ரில்லர் வாங்கலாங்க. எங்கே இருந்து ட்ரில்லர் இங்கே இருக்குது. மீதி 47 பார்த்திங்கன்னா இங்கே வச்சிருவோம். 9 ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 11. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 12. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 14 கேட்குறாங்க. இப்போ போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணலாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி விடுவோம். ஓகே அவ்வளோதான் அப்டேட் பண்ண முடியாது.
இதுக்கு கொஞ்சம் அப்புறம் அது 6-7 கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக போயிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா 200 யூஸ் பார்த்தீங்கன்னா பில்லியன் கிடையாது கைஸ் செகண்ட் நம்ம போய் இந்த பேஸ் பார்த்துக்கலாம். ஓஹோ மேக்ஸ் பூஸ்ட் பண்ண முடியும் பேஸ் பூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இவங்களுக்கு பண்ண மேக்ஸ் வந்து ஆல்ரெடி மேக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. ப்ளஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்து கைஸ் மேக்ஸுக்கு பூஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இதாக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் இவங்களுக்கு எதுவும் பண்ணிவிட்ருவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் இந்த 2 பேர் இவங்களுக்கு பண்ணிடலாம் கைஸ். இங்கே பாருங்கள் நான் பூஸ்ட் பண்ண அது காசு வேல்யூஸ் தான் வருது. மேலே ஏதாச்சும் வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்பேன். இல்லைங்க நம்ம பேஸ்க்கு யாராச்சும் பூஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்கும். பண்ணியிருக்கானுங்களா? இல்லைங்க நம்ம பேஸ்க்கு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோஸ். இதுக்கு கொஞ்சம் அப்கிரேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அப்கிரேடு. ஃபுல்லாக இதுக்கே அப்கிரேட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா காசு இருக்கும் 240 இருக்குது கைஸ். இதை வச்சு பவர் அப்டேட் பண்ணிட்டு வருவோம். 14 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 கற்று அதாங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா காசுக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா 244 இருக்கும் கைஸ். இது என்ன இது ஆட்டோ கலெக்டர் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காசு கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அப்டேட்டுக்கு இது பண்ணி விட்டுலாங்க. நெக்ஸ்ட் இதையும் 2 அப்டேட் பண்ணுறாங்க. என்னங்க அழுத்த மட்டும் இன்னொரு அப்டேட் அதுதான் காசு தீர்ந்து போச்சு. நெக்ஸ்ட் 6-7 ப்ளீஸ் இதுதான் அதுதான் நம்ம காசு தீர்ந்து போச்சு கைஸ். இருந்தாங்க பயங்கரமான நாடு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு செலஸ்டியல் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது பார்த்தீங்கன்னா காசு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கிடச்சிருக்கு. நம்ம போய் அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா 244 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா 84 வந்தாச்சு கைஸ். எப்பவும் காசு இருக்குல்ல அப்போ அடுத்தது அதுதாங்க காசு தந்து போச்சு. ஏன்னா 300 வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக கைஸ். வாங்க சீக்கிரம் கைஸ். திரும்பி பார்த்தீங்கன்னா 300 கிட்ட இருக்குது. இதை போய் அப்கிரேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் போய் இந்த வீடியோ முடிச்சிடுவாங்க. 1 மில்லியன் அவ்வளோதாங்க காசு தந்து போச்சு. நாங்கள் 400 இருக்குங்க. இன்னொரு கொஞ்சம் காசு தாங்க. நான் போய் 400 மட்டும் போட்டு வரேன். இதில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் இது அதுதாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது 440 கைஸ். இப்போ பாருங்கள் ட்ரில் பண்ணிட்டு போகிறோம். பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எண்டிங் போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதாங்க லாஸ்ட் இதில் அவங்க பார்த்தீங்கன்னா போவோம் சீக்கிரம். ஆல்ரெடி வீடியோ லென்த் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போயிட்டு யாராச்சும் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் மேலே ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். பாருங்கள் சீக்கிரம் ஏரியா தப்புன்னு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 கம்மியாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 104 இருக்குது 400 வரைக்கும் வந்தாச்சு கைஸ். இதுவும் சீக்கிரமாக பண்ணி அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஓஜியில் பண்ணிகிட்ருக்கோம். 400 இருக்கிறதுனால டப்புன்னு குறையுது. இங்கே பாருங்கன்னா மிஷின் கணக்கில் குறைஞ்சிட்ருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா கீழே போய வேண்டியதான். கைஸ் போயாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சீக்கிரமாக தாங்க போகுது. ஓகே வாங்க சுற்றுவேன் கண்ணால் ஓகே பார்த்தீங்கன்னா இன்னொரு 30-20 ஓகே கைஸ். பார்த்தீங்கன்னா இதையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்க போவோம். இதுதான் கைஸ் நம்ம கடைசி எடுத்த செலஸ்ட்டு கையில் எடுத்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகலாங்க. இப்போதைக்கு இது வேணாம். இது எதுக்கு எடுத்துக்கோங்க. கீழே போய் எதுவுமே இல்லைன்னா ப்ளீஸ் வேணாம் நீங்கள் இரு. நான் போய் இதையாச்சும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா 2 லேக்கில் இருந்து 1 லேக்கு கொண்டு வந்துட்டோம் கைஸ். பாருங்கள் கோல்டு மெட்டேஷனில் மினுக்குறாங்க. இது ஏதோ ஃபைண்ட் ஆகிருக்கு கைஸ். ஸ்பீடு ஏதாச்சும் ஒன்று கழட்டி விட்டு நெக்ஸ்ட் ஸ்பீடு ஆட் பண்ணிப்போம் கைஸ். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னது லெஜெண்டரி கைஸ். லெஜெண்டரி நாங்கள் அவ்வளோதாங்க. இதையும் உடைக்க போகிறோம். உடச்சாச்சு கைஸ். சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கே இருந்ததே தான் இங்கே 200 இருக்குது கைஸ். இது மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மற்ற இங்கே போய் ட்ரில் பண்ணலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடியே ட்ரில் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாருங்கள் சைடு ஆங்கிள் அவனுக்கு காமிக்குது.
ஓகே எஸ், அவன் வந்து எப்போ இருந்தாலும் ஃபஸ்ட் போவான், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே எஸ், பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரைவாசி குறைக்க போகிறோம் கேஸ். ஓகே ஓகே, பார்த்திங்கன்னா நாம் ஒரே இடத்துல இருக்கோம், அவன் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கான் கேஸ். அவனை விட நம்ம சீக்கிரமாக போயிடுவோம் மாட்டிருக்கே, ரொம்ப நேரம் இருப்பான் போல இருக்கு கேஸ். நான் பார்த்திங்கன்னா 400 இருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் போனேன்னா பார்த்திங்கன்னா ஆன்ஷியன்ட்டுக்கு போயிடலாம். ஆன்ஷியன்ட்டில் இதை விட டாப் டக்கலில் இருக்கும் கேஸ். பாருங்க சுற்றிட்டே இருக்காங்க கேஸ். நாம் தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கீழே போயிடலாம் கேஸ். நீ இங்கேயே இருந்துக்கோப்பா கேஸ். பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தான் கேஸ், ஒரு 75,000 தான். பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக போயிடுவோம். அவன் பார்த்திங்கன்னா இன்னுமே ட்ரில் பண்ணிகிட்ருக்கான் கேஸ். தம்பி இங்கே பாருப்பா, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி போகிறோம். ஒரு 300 வச்சுருப்பான். ஐயோ சரி பரவாயில்ல வரும் கேஸ். இங்கே பாருங்களேன், ஆஃப்டர் பில்லியன் பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் கம்மியான பில்லியன். இங்கே ஒரு 4 பில்லியன் இருக்கு கேஸ். நம்ம கீழே போவோம் கேஸ். லாஸ்ட்டில் ஏதோ இருக்குல்ல, அது போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் கேஸ். வாங்க வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ செகண்டுக்கே 4 பில்லியன் கேஸ். இதெல்லாம் அப்டேட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் 16 பில்லியன் காமிக்குது கேஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால் தான் அதான் கேஸ். ஓகே கேஸ், நான் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு தான் இருப்பேன். சீக்கிரம் ட்ரில் பண்ணுறா தம்பி. பாருங்க கேஸ், நம்ம ட்ரில் பண்ணிட்டே தான் இருக்கோம். என்னடா அது 10 லேக் கேஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 7 லேக்குக்கே வந்துருக்கும். ட்ரில் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா ஏஷியன்ட்டில் மொத்தமாக 3 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ஆமாம் கேஸ் 3 தான் இருக்கலையே. இதாங்க அதிகமான வேல்யூவில் இருக்குது கேஸ். பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ண முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா ஓடிட வேண்டியதாங்க. மேலே போ கேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே தான் இருக்கோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்க போதும். பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீக்கிரட்டுக்கு வந்துருக்கேன். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இருக்குது கேஸ். அதுக்குள்ளே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம போகணும். இப்போ பார்ட் 2 வேணும் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். மறக்காமல் பார்ட் 2 போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் வந்துச்சுல கேஸ், அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ரெயின்போவில் கிடச்சிருந்துச்சுன்னா வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கேஸ். நான் பார்த்தீங்கன்னா ரீபர்ச் பண்ணுவேன் கேஸ் கொஞ்சம். ஓகே 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 கேஸ். பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு வந்தாச்சு. கேஸ் நம்ம பேஸில் போய் ஒன்று வச்சுருவோம். ஒன்று வச்சு நம்மகிட்ட இருக்க 25 பில்லியனுக்கு அப்டேட்டும் ஒரே ஒரு அப்டேட்லேயே 5 பில்லியன் போட்டாங்க கேஸ். நம்ம காசு எடுக்கிறோம் அழுட்டோம். பாருங்க 5 ட்ரில்லியன் இருக்குது கேஸ். மட்டுமாவே போய் எத்தனை ஒன்று வாங்கலாம். 500 தான். ஓகே வந்துட்டு இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்டுருவோம். ஒரு பில்லியன் வச்சு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க கேஸ். அந்த பில்லியன் கிடைக்க கேஸ். இதுலேயே பாருங்கள் பில்லியன் கணக்கில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீபர்த் ஒன்றே ஒன்று இருக்கும். ரிலீவ் ஆகிடாவா இல்லையா எங்கே அங்கே தான் கேஸ் இருக்கேன். வா ஓகே கேஸ். பார்த்தீங்கன்னா ரீபர்த் பண்ணுவோம். பவர் 0 காக்கி விட்டாங்க. இப்போ என்னடா இது கேஸ். நெக்ஸ்ட் 3P தெரப்பி தானே, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கான். இங்கே எல்லாம் கேஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம். 3P தெரப்பி இங்கே இல்லை. நம்ம போய் கொஞ்சம் அப்டேட் காசு எடுத்து அப்டேட் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் இதில் மட்டுமே பார்ப்பேன் கேஸ். 5 ட்ரில்லியன் இருக்கா, அதில் போய் ஒரு ஃபுல் மேக்ஸ் கேஸ். நெக்ஸ்ட் இப்போ எது எவ்வளோ வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. பண்ணு அது எங்கே இப்போ வயசு 500 தாண்டிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இருக்குது 600 போயிட்டேன் கேஸ். இன்னும் இந்த கேம்லேயும் நான் இவ்வளோ தூரம் போனதே இல்லை. 700 போயாச்சு. எனக்கு 3P தெரப்பி தாண்டா வேணும். 3P தெரப்பி இல்லை கேஸ். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இதில் இருக்கான்னு போய் பார்த்தேன். 3P தெரப்பி பார்த்தீங்கன்னா அன்காமன், அதாவது இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்காங்க. அவங்க இருக்காங்க சொல்கிற போலீஸ் தாங்க மாட்டாங்க. வா 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 பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவோம் கேஸ். சீக்கிரம் சீக்கிரம். ஆஹா ஏதோ ஒரு பிளட் மூன் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு கேஸ். ஓகே கேஸ். பார்த்தீங்கன்னா ரீபர்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸில் போய் பவர் இதுலேருந்து காசு எடுத்துகிட்டு இருங்க. இதுக்கு அப்டேட் பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அப்டேட் கேஸ். ஓகே நெக்ஸ்ட் பண்ண கேஸ். மீதி காசுக்கு போய் அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே 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 கேஸ். பார்த்தீங்கன்னா
அதுதாங்க போதுங்க, இதுவே போதும் கைஸ். நெக்ஸ்ட்டு ரீபேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கேட்குறாங்க, இது எதில் இருக்குது? அன்காமன் இல்லை, ரேரில் இருக்குது கைஸ். வாங்க சீக்கிரமாக ரேர் போடுவோம். இதான் கைஸ் நம்மளோட கடைசி ரீபேட்ஸு. ரேர் ஆடாது இல்லைங்க, பெஸ்ட்டு அன்காமன் இதாங்க ரேரு. இதுனா மியூட்டேஷன் இருந்தால் ஒத்துக்காங்களான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம போய் கேட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போகணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீபேட்ஸு நம்ம போய் இருக்கிற எல்லா காசையும் எடுத்துகிட்டு மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் கைஸ். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கிட்டேருந்து போய் எடுப்போம். 42 ட்ரில்லியன் கைஸ் என்கிட்ட போயிடும். பாருங்க ஃபுல் அப்கிரேட் கைஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள். ஓகே, பெட்மோன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3:30 செகண்ட்ஸ் இருக்கும் கைஸ். நாங்கள் இன்னுமே 38 இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன். 1K தாண்டிடணும் கைஸ். 1K தாண்ட போது 3, 2, 1 அவ்வளோங்க. 1K தாண்டியாச்சு கைஸ். இப்போலாம் எல்லாமே அசால்ட்டாக தாண்டிடலாங்க. பார்த்தீங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணி போய் திரும்பி காசு எடுத்துகிட்டு வந்து திரும்பி அப்கிரேட் பண்ணுவாங்க. பாருங்கள் 1 ட்ரில்லியன் கூட கேட்கவே மாட்டானுங்க. அவ்வளோங்க, அதுதான் காசு பண்ணி போச்சு. பார்த்தீங்கன்னா இன்னொருக்கா அழுத்தணும்னா இது பொருள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு 32. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காசு எடுத்துகிட்டு ஓடிடும். ப்ளஸ் 40 திரும்பி ஒரு 2000 கொண்டு வந்துடலாங்க. ஓகே அதுதாங்க 2000 ப்ளஸ். பாருங்களேன் வேறு மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற காசுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதுவும் இதுக்கு மேலே காசு பண்ண முடியாது. 1000 காசு தரணும். ஆனால் இதில் கொஞ்சம் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க கைஸ். ஜெனரேட் பார்த்தீங்கன்னா 2254 பவரில் இருக்கும் கைஸ். பார்ட் 2 என்ன பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதை விட நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். உங்கள் இந்த விடைபெறுவது நான் உங்கள் நிஷாந்த். பாய்.